ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தப்பு இருக்கிறது, அது நான் போய் அறுத்துட்டு வரேன். நான் போறேன், போய் அறுத்துட்டு வரேன். தம்பி தகவலையா நாம போன பையன் என்ன காணும் லோகிதாசன் என்னன்னு தெரியல. போய் பார்க்கலாம், பாட்டலாம். அதுக்குதான் சின்ன பசங்க வச்ச வெள்ளாம ஊடு வந்து சேராதான். அந்த பழமொழிக்கு இங்க வந்து தெப்பப்பூல் பொறிச்சிட்டு அப்படின்னா படுத்து தூக்கிட்டு இருக்கான். தம்பி லோகிதாசா, 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 ஏப்பா படுத்து தூங்குற? என்னையாக விட்டு பாம்பு சீண்டி விட்டு. அநியாயமா இருக்குது. எங்க சின்ன போய் விளையாடுவா, வேற எதுவும் கடிச்சிக்கலாம், வாங்க போலாம். நல்லா காலை பாருங்கடா. பாம்பு தான் கடிச்சு பிடிச்சி. பாம்பு புத்து பக்கத்துல இருக்குது. இங்க தர்ப்புபுலம் இருக்குது. அப்பயே சொன்னேன், என் பேச்ச கேட்கல. அந்த தர்ப்புபுலம் இருக்கும் போது பாம்பு தான் கொடுத்துட்டாங்க. என்ன பண்றது, நேரம் வேற ஆகுது. அவனுக்கு உயிர் போயிடுச்சு. இப்படியே விட்டுட்டு போனா நரி நாயில இழுத்து போய் தின்னுபடும். அதனால நாம காணவத்துல இருக்கிறோம். வந்த தடம் நம்மளுக்கே மறந்து போயிடும். ஆனா ஒவ்வொரு செடியா அப்படியே அடையாளத்துக்கு போட்டுக்கிட்டே போய் அம்மாட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லி போடலாம். இருந்தாலும் நாய் நைல இழுத்துட்டு போயிடும். இவனை கொடியில அடிச்சு அவன் மேல் போட்டு மூடிட்டு நான் போய் எங்க அம்மாட்டு போவா. இப்படி அடையாளம் போட்டு போயிடலாம். எங்களுக்கே கூட போனீங்க, எங்கனாலே தாங்க முடியல. நீங்க பெத்த மனம், நீங்க எப்படிமா தாங்க? என்னப்பா ஆச்சு? ஐயோ, என் மகள் லோகிதாசனுக்கு என்னப்பா ஆச்சு? அம்மா சரி, காணத்துக்கு போனோம் சொல்றேன். தெருப்புல நாங்க எல்லாம் அடிச்சிட்டோம். சரி, கோயில் தெருப்புல கொண்டுட்டு வரல. சரி, அப்ப எங்கப்பா தெருப்புல கேக்கா, நீங்க இங்கே இருங்க, நாங்க தெருப்புல அடிச்சுட்டு வரணும் போறாங்க. தெருப்புல அறுக்க போனோம். சரி, அங்க போய் தெருப்புல பாத்துட்டான் சொல்றோம். அப்பா பாம்பு புட்டது தெருப்புல இருக்குது. சரி சரி, அந்த தெருப்புல அறுக்கும் போது தெருப்பம் சொல்றேன். ஐயோ, யாரோ ஒருத்தர் சொல்லுங்கப்பா, என் மகனுக்கு என்ன ஆச்சு? பையனை லோகிதாசன சரி பாம்பு என்னதான் இருந்தாலும் என்ன விலைக்கு எடுத்தாங்களே எங்க அம்மா, காலகண்டி அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு என் மகனை போய் தகனம் செஞ்சுட்டு வரணும். நெருப்பு போடாத முன்னால கூத்து ஆடிட்டு இருக்கிற நெருப்பு போட்டு. அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி, அப்படி அடையாளம் தெரியல கூட சரி, இந்த 3ஆம் கோடியில மேல போட்டு அப்படியே ஒவ்வொரு இலையும் பிச்சு போட்டு வந்திருக்கிறேன். அந்த இலையை கண்டுபிடிச்சு போனீங்கன்னா பையன் அங்கதான் பாக்குறான். அப்படியா? அப்படி ஆகட்டும். அம்மா காலகட்டி அம்மா, பையன் வந்துட்டானா? திதிக்கு
ஏமா அழுகுற? என் மகன் தெப்ப பிள்ளை இருக்க போனானே, சில வார்த்தைகள் புத்திகள் சொல்லி அனுப்பிச்சு விட்டனே. அந்த புத்து மேல ஏறி கருணாகப்பட்டது எங்க மகளை தீந்து விட்டதாப்பா. செத்து போயிட்டானா? ஐயோ என் படம் போச்சு, ஐயோ என் படம் போச்சு, படம் 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 போச்சு, படம் போச்சு. சொல்ற தேவையா விட்டு பிள்ளைய பழம் போச்சுக்கிறேன் பணம் போச்சுக்கிறேன். ஏன்னா என் பையன் நானே இந்த சுப்புத்தின் முக்கிய பத்த நானு. ஏன்னா பணத்தை 2 காலம் வச்சு உள்ளத்துல வச்சிருக்கா. ஏண்டாடே பணம் போச்சுடா, இவனுக்கு சும்மா யாரும் எடுத்தேன். ஏண்டி உன் பையனை இதுக்கு நான் வேலை போட்டு எடுத்தனா? எவ்வளவு பணம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேனே, எல்லா பணமும். அம்மா, என்னுடைய மகனோட உயிரே போய்விட்டது. உங்களுக்கு இந்த பணம் தான் முக்கியமா? இங்க பாரு, எனக்கு ஏன் பணம் தான் முக்கியம். சரி உங்க பையன் உங்க வீட்டுல விழுந்துருச்சு, சரி அவன் போனா போயிட்டு போறான். ஆத்துல இருக்கிற வேலையெல்லாம் இனிமே செஞ்சுடு. அம்மா, என் மகனாகப்பட்ட லோகிதாசனை போய் எடுத்து தகனம் செஞ்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யறமா? அவருக்கு இல்லடி, என்ன அடி போற? ஏன்டி நீ போயிட்டு வருவியா இல்ல நீயும் பையன் போய் இறந்துட்டான்னு செத்து போயிட்டான்னு சொன்னால, அது மாதிரி நீயும் என்ன குளத்துல குட்டையில உள்ள செத்து போயிட்டுன்னா யாரு விட்டு பணம் போறது? ஆத்துல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு உங்க அப்புறமே உங்க பையனை போய் தகனம் பண்ணிட்டு வாடி. அம்மா, என் மக பெத்த அனாதையா தனியா கிடக்குறாமா, போய் தகனம் செஞ்சுட்டு வந்துடுறமா. கொஞ்ச நாச்சு கருணை காமிங்க. ஐயே, நீ அங்க போயிட்டுன்னா ஆத்துல இருக்கிற வேலையில யார் செய்வா? எதுக்காக உன்னை யாரை எடுத்தேன்? ஆத்துல இருக்கிற வேலை செஞ்சுட்டு அப்புறமே நீ போய் பையனை பத்திரமா. என்னமா வேலை செய்யணும்? என்ன வேலை செய்யணுமா? தூங்கி எந்திரிச்சோடனே முதல்ல எந்திரிச்சோடனே வாசம் தான் கூட்டுவேன். அந்த வாசத்தை கூட்டிட்டு அப்புறமே உங்க பையனை போய் பாத்துக்கிட்டு. அம்மன வெள்ளி பேன பிடிக்கும் கையே, ஐயோ எனக்கு வீதி கூட்ட விதியும் அவனுக்கு தங்க பேன பிடிக்கும் கையே. ஐயோ எனக்கு தரக்கூட்ட விதியும் மாற்றோ. என்னடி ஒப்பரி வச்சுட்டு இருக்கிற? என்னைய வாசு கூட்டிட்டியா? அம்மா, வாசல் பெருக்கி விட்டேன். ஏண்டி வாசல் இப்படியா கூட்டுவாங்க? ஒரு இடத்துல சொட்டையா இருக்கு கூட்டி இருக்கிற, ஒரு இடத்துல குப்பையா இருக்கு. என்னடி இப்படியே வாசல் கூட்டுவாங்க? இப்படியே கூட்டிட்டு போற விட்டுருமா பயம் போன ஏய், என் பணம் போச்சுனா இருக்கிற பையன் போச்சுன்னு இருக்கிற. அம்மா, நீங்க சொன்னபடியாக வாசலை பெருக்கி விட்டேன். இப்பயாவது என் மகனை போய் தகனம் செஞ்சுட்டு. இல்லடி முண்டை, என்னடி கொஞ்சம் இறங்கி போன நான் பேசிட்டே இருக்கிற. என்னடி வாசு கூட்டின ஒரு வேலை செஞ்ச நல்லா செஞ்சியா? இன்னும் எப்படிமா கூட்டணும்? எப்படி கூட்டணுமா? நான் கூட்டுறேன், அதுக்கப்புறமே நீ பாத்துட்டு இருக்கிற வேலை செஞ்சுட்டு அப்புறமே உன் பையனை போய் பாரு. அடி அப்படி இல்ல இப்படி கூட்டாடும். அடி மானங்கட்ட தேவடியா ஈனங்கட்ட சத்தானத்தை எவ்வொருத்த கூட்டியாரே. அப்படி இல்ல இப்படி கூட்டாடும்.
மன்னிக்கவோ அப்ப வேண்டாமப்பா ஆரம்பத்தை முண்டை கேக்குறதுக்கு ஆளு நினைச்சிருக்கிறியா? என்னடா? சொல்ற தேவையோட்டு பிள்ளை. என்னடா என்னடி? என்னடா ஏய், ஏண்டா? போய காதறத புண்டை. ஏய், என்ன? ஏப்பா, ஊர்ல ஆம்பளைங்களா இல்லையா? என்னடா ஏண்டி, ஒரு பெண்ணுனா பேயமான இருக்கணும். அப்படியாப்பட்ட பொம்பளை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறேன். நீ நல்ல சாட்சி உள்ள புண்டையில புழு வைக்க. என்னடா ஏதோ பையன் செத்து போனானா? ஏன்டா யாரு விட்டு பணம் போறது? யாரு விட்டு பண்ணடா போறது? பணம் பாக்குறீங்க, பணமா சோறு போடுது. நல்லா இருப்பேன். என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ற? நான் அவளை வச்சிட்டு இருக்கிறியா? அவளை வச்சிட்டு உனக்கு நாத்துல அழுகி போயிடு. ஏன்டி அவ அம்மா மாதிரி அவளை போய் வச்சிருப்பாங்களா? ஏன்டா டேய் யாரு விட்டு பணம் போறது? எனக்கு கொஞ்சம் போய் வேலை போட்டு எடுத்தேன் நானு. பாவமாமா, என்னோட பாவம் போட்டு நொட்டுது. போலாம் முதல்ல மூஞ்சி பேர் அப்படியே வச்சிட்டு வந்துட்டா அப்படியே. அம்மா எதுக்கு இப்படி அழுந்துட்டு இருக்கிற? எப்பயாவது விடுமா என் மகனை தகன செஞ்சுட்டு மற்ற வேலைகள்லாம் செய்கிறேன். சொன்ன ஒரு வேலை கூட நீ ஒழுங்கா செய்யல. ஒரு வேலை சொன்ன அந்த வேலையை ஒழுங்கா செய்யாம இப்ப போனோன்னு பையனை பாக்குறப்ப பையன் பார்க்க போறேன்னு சொல்றேன். சொல்ற தேவையா ஆறுகிட்ட அடி கருகள் தாடி கொள்ளாச்சு. என்னாடி அப்படி போய் அடிச்சிட்டு இருக்கிறேன்? அரே பொல்லாண்டா இங்க பாரு, ஒரு தெரியாதுக்கு வேலைதான் சொல்லி தரேன். வேலை நம்ம சொல்லி கொடுக்கணும். வேண்டா அடிக்கிற மாதிரிதான் படின்னு சொல்லுவாங்க. சரி. அது மாதிரி இப்படி இல்ல இப்படி பண்ணுன்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாதா? அப்படிதான் நானும் சும்மா கல்லு வச்சு விளையாடி பார்த்தேன். படா முதல்ல அம்மா இங்க பாரு, என் மகனாகப்பட்ட லோகிதாசனை தகன செஞ்சுட்டு வந்துடுறம்மா. என்னடி மகன்கிட்டே இருக்கிற செத்தா இது மயிராச்சு. அம்மா எனக்கு என் மகன் தாமா முக்கியம். உனக்கு எப்படி உன் மகன் முக்கியமா அது மாதிரி எனக்கு என் பணம் தாண்டி முக்கியம். ஆனா எனக்கு கொஞ்சம் போட்ட வேலைக்கு வாங்கினேன். பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாமா? பையன் அப்படி வருமா? ஏண்டி பையன் இன்னைக்கு போனா நாளைக்கு கூட பெத்துக்கலாண்டி. நான் இப்படி போயிட்டு வந்தா போதும், ஆளுக்கு ஒரு பையன் ஒருத்தர்கிட்ட பையன் வாங்கிட்டு வந்துருவேன் தெரிஞ்சுக்க. அதனால தாண்டி நம்ம செட்டுல என்னைக்கிடா புள்ள வச்சு பிள்ளைங்களுக்கு போகும். அங்க விட்டுட்டா பாபா. இங்க பாரு, வாச கூட்டியாச்சு. அடுத்தது சாணம் போடணும். நீ தானே போடுற 5:45 சாணி. அது இல்லடா, சாணம் தெளிக்கணும். சரி, போய் எடுத்துட்டு வந்த சட்டி. சரி கலெக்டர் புண்டையா இந்தாடி அம்மா போடா. போனா எதிர்த்து போனா அந்தாண்டா அவருக்கு தந்தானோ குலக்கும் பெண்ணே. ஐயோ எனக்கு தானம் போல விதியும் மாற்றோ. ஐயன குங்கும குலக்கும் பெண்ணே.
பையனுக்கு மீதி தெளிக்க விதியும் சாணம் தெளிச்சிட்டியாடி? தெளிச்சிட்டம்மா. தெளிச்சிட்டியா? சரி, சாணம் தான் தெளிச்சிட்ட. அது நெல்லு குத்தணும், நிறைய வேலை இருக்கு. ஆமா சரியா? எதுக்கு அலந்துட்டு இருக்கிறப்ப? அம்மா என் மகனை தகனம் செஞ்சுட்டு வந்து நெல்லு குத்துறமா. அப்படியா? சரி, போனா போயிட்டு இது என்ன அழுந்துட்டு இருக்கிற? அவனுக்கு இலங்கன பண்றல கல்லாவு மனதுக்கு எல்லளவு கூட கரையலையா, இரும்பாவு மனது இரும்பளவு கூட இலகலையா. ஏண்டி நான் எதுக்கடி கரையணும்? ஏண்டி என் பையனா செத்து போயிட்டான், சொல்லு பாக்கலாம். பெற்றாதான் மகனா? இவத்தாகிற புருஷன் என்ன பண்ணாலே தெரியலையா. என் புருஷனுங்கெல்லாம் நான் அடிமையா இருப்பேன் தெரிஞ்சுக்க. அப்படியே உட்கார்சனா உட்கார பாப்பா அந்த சின்னி எல்லாம் எரியுது அந்த மாதிரி பேசி அம்மா குஞ்சே இல்லாதவன். பேசிட்டே இருந்தா வெகு நேரம் ஆகிவிடும். என் மகனாகப்பட்ட லோகிதாசனை தகனம் செஞ்சுட்டு வந்து மற்ற வேலைகள் செய்யறம்மா. அடியே, உன்னை சும்மால நான் விட மாட்டேன் தெரிஞ்சுக்க. இங்க பாரு, அதாவது நான் ஒரு ஓட்டுல காரி எச்சு துப்புவேன். சரி, அந்த எச்சி காயறதுக்குள்ளார உங்க பையனை தகனம் செஞ்சுட்டு இங்க வந்து. அப்படியா? எப்படின்னு ஒரு தரையில எச்சி துப்புவேன். சரி, அந்த எச்சி ஈரங்காயறதுக்குள்ளார உங்க பையனை தகனம் செஞ்சுட்டு இங்க ஆத்துக்கு வந்து வேலை செய்யணும். அப்படியே ஆகட்டுமா? சரியா? இந்த மாதிரி அழுந்து புலம்பிட்டு பையனை பாத்துட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்க, ஆத்துல வேலை அப்படியே கிடக்கும். போயிட்டு போறது தெரியாம வர தெரியாம வந்துடணும். ஆகட்டுமா?